ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீக்கெண்டுக்கு வந்தாச்சு. இன்னும் 2 நாளில் தமிழ்நாடு எலெக்ஷனோட ரிசல்ட்டும் வந்துடும். எல்லோரும் ஒரு பயங்கர எதிர்பார்ப்போடு இருப்போம். அதே மாதிரி நாளைக்கு சண்டேனால ஒரு சண்டே மோட்டிவேஷனல் போடலான்னு இந்த வீடியோ நான் எடுத்தேன். 60 வயசுக்கு மேலேயும் ஒருத்தர் நினச்சா நம்ம சாதிக்கலாம். அவரோட கஷ்டம், அவரோட அந்த வழிகள் எல்லாம் தாண்டியும் 60 வயசுக்கு மேலேயும் நம்ம நினச்சா சாதிக்கலான்னு அப்படி சாதித்த ஒரு நபர் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கர்னல் சாண்ட்ரோ, இப்படி ஒரு பேர் யாரும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? KFCயோட ஃபவுண்டர் தான் இவர், கர்னல் சாண்ட்ரோ. இவர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்து வளர்ந்தாங்க. அவரோட அப்பா சின்ன வயசுலேயே இறந்து போகிறாங்க. அதனால் அவருக்கு சின்ன வயசுலேயே அவரோட ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கு சூழ்நிலை அமையுது. அதாவது சின்ன வயசுலேயே பொறுப்புகள் அதிகமாகுது அவருக்கு. அதே மாதிரி அம்மாவும் வேலைக்கு போகிறதுனால இவர் தம்பி தங்கச்சிக்கு சமைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. அதனால் கூட அவர் இந்த சமையலில் சாதிச்சதா ஒரு காரணமாக கூட இருக்கலாம். அவர் பார்த்திங்கன்னா ரயில்வேயில் வேலைக்கு சேர்றாங்க. அப்புறம் அது ரயில்வே வேலை செஞ்சுட்டு சட்டம் படிக்காங்க. அவரோட 40 வயசில் தான் ஒரு சின்னதாக ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணதுனால பிஸ்னஸ் ரீதியாக அவருக்கு போட்டிகள் வருது. அந்த போட்டி ரீதியாக ஒரு சின்ன சண்டை நடக்குது. அந்த சண்டையில் துப்பாக்கி சூடு நடக்குது. அதில் கர்னல் சாண்ட்ரோ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நபரை சுட்டு பண்ணுறாங்க. அந்த சூழ்நிலை காரணமாக அவர் ஜெயிலுக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. அப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய திருப்பு முனை அமையுது. தன்னோட கோபத்தை கட்டுப்படுத்தி எப்படி நம்ம பிஸ்னஸை சாதிக்கலான்னு அவர் முடிவு பண்ணுறாரு. நடந்தது எல்லாமே அவர் யோசிச்சு பார்க்குறாரு. ஏன்னா நம்மளோட அவசர புத்தினால தான் நம்ம எப்படி ஜெயிலுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்து அவரோட தப்பை திருத்திக்க பார்க்காரு. அப்புறம் அவரோட 60 to 65 வயசில் அவருக்கு பென்ஷன் பணம் வருது. அதை வச்சு அவர் ஒரு சின்னதாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறாரு. ஆமாம், 1009 முறை ரிஜெக்ட் பண்ணுற ஆள் அவர் விடாமுயற்சினால அவர் ஜெயிக்கிறார். அவர் சிக்கன் ரெசிப்பியில் 1009 முறை ரிஜெக்ட் ஆகிருக்காரு. ஒரு வாய்ப்பு கிடைச்சனால அதை யூஸ் பண்ணி அவர் பெரிய ஆளாக ஆனாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, 60 வயசுல இருந்தாலும் நம்மளோட தன்னம்பிக்கை விடாமுயற்சி இருந்தால் நம்ம சாதிக்கலாம். அதே நேரத்தில் நம்மளோட கோபத்தை அப்புறம் எதை பண்ணுறனாலும் யோசித்து பண்ணால் நம்ம அவர் நினச்சா 40-41 வயசுலேயே ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் அவரோட விடாமுயற்சினால 65 வயசுலேயும் சாதிக்க முடிச்சு நினச்சி சாதிச்சு காட்டுட்டார். அவரோட பிராண்ட்ஸ் நம்ம ஆல் ஓவர் வேர்ல்டில் KFCன்னு தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. அதனால் இதை நம்ம ஒரு மோட்டிவேஷனாக எடுத்து எதை நம்ம குறிக்கோளாக வைக்கமோ அதை நோக்கி நம்ம பயணித்துக்கலாம். எந்த வயசுலையும் நம்ம சாதிக்க முடியாதுன்னு அப்படி ஒன்றுமே இல்லை. அதை நம்ம இவரை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய மோட்டிவேஷ்னல் வீடியோ பற்றி உங்களுக்கு பார்க்கணுன்னா என்னோடய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்கும் இந்த வீடியோ மோட்டிவேஷனாக இருக்குன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.